யுக்திய நடவடிக்கைக்கு பழிவாங்கும் செயலாக மண்டைதீவு போலீஸ் காவலரின் மீது தாக்குதல். மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட ராஜபக்சக்களை பாதுகாப்பதில் ரணில் வெற்றி பெற்றுள்ளார். நாட்டின் அழிவுக்கு இதுவே அடித்தளம். கஜேந்திரன் சுட்டிக்காட்டு. வவுனியா வைத்தியசாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஊழியர்கள் போராட்டம். மட்டக்களப்பில் வெள்ள நீரில் குடியிருப்புக்குள் புகும் முதலைகள் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையின் மிக நீண்ட கடல் பாலமான வானர் பாலத்தை புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீதரன் கோரிக்கை. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய இளவரசி. வடக்கு ஆளுநர் வரவேற்பு. சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறும் வரை கிடப்பில் போடப்பட்டு குருந்தூர் மலை வழக்கு. அயலக தமிழர் தின தொடக்க விழாவில் மனோ கணேசன் பங்கேற்பு. செந்தில் தொண்டமான் மற்றும் சாணக்கியனுக்கு சென்னையில் அமோக வரவேற்பு. காணாமலாக்கப்பட்டோர் சங்க தலைவி கைது. பிரிட்டன் கண்டிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். போலீசாரால் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருளுக்கு எதிராக யுக்திய நடவடிக்கைக்கு பழிவாங்கும் செயலாகவே மண்டைதீவு போலீஸ் காவலரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் உள்ள போலீஸ் காவலரின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது. குறித்த சம்பவம் புதன்கிழமை இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 4 முறை பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஊர்காவல்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் மேலும் சிலரை தேடி வருகின்றார்கள். சம்பவம் தொடர்பாக தடயவியல் போலீசாரும் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அண்மையில் போதைப் பொருளுடன் மண்டைதீவில் ஒருவர் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு பழிவாங்கவே தாக்குதல் நடாத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார குற்றவாளிகள் என வெளிப்படையாக தீர்ப்பு வழங்கப்பட்ட ராஜபக்சக்களை பாதுகாக்கும் செயற்திட்டத்தில் தற்பொழுது ஜனாதிபதி வெற்றி பெற்றுள்ளார். உல்லாச கப்பலில் விருந்து கொண்டாடும் அளவுக்கு ராஜபக்சக்களுக்கும் மொட்டு கட்சியினரும் சுதந்திரமாக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இதுவே நாட்டின் அழிவுக்கு அடித்தளம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு இந்த நாட்டை ஆட்சி செய்த ராஜபக்ச குடும்பத்தினர் அவர்களுடைய ஊழல் மோசடிகள் மற்றும் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாடு ஒரு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டிலே ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அறிவித்து கொண்ட வரி சலுகையானது மிக வேகமாக நாட்டை அதல பாதாளத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றது. ராஜபக்ச குடும்பம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக பாரிய அளவிலே கொள்ளையடித்து வெளிநாடுகளிலே கொண்டு சென்று குவித்திருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டிலே பரவலாக பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அண்மையிலே உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் பலருடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த நாட்டை இவர்கள் குட்டிச்சூராக்கிய நிலைமையிலே 69 லட்சம் வாக்குகளை வழங்கி கோட்டாபய ராஜபக்சவை பதவிக்கு கொண்டு வந்திருந்த பெரும்பான்மையின சிங்கள மக்களை வீதிக்கு வந்து அவர்களை உள்ளாடைகளோடு நாட்டை அந்த பதவியை விட்டு ஓட வேண்டிய அளவுக்கு விரட்டி அடித்திருந்தார்கள். வீதிகளிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் நடமாட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி நிலைமை ஒன்றுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். மக்கள் அந்தளவுக்கு அவர்களை மிக தீவிரமாக வெறுத்து அவர்களை அடித்து விரட்டி முகங்காட்ட முடியாத நிலைமையை ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய பதவியை விட்டு ஓடிச் செல்வதற்கு முன்னதாக தங்களுடைய எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தங்களை போன்ற ஒரு ஊழல் பேர் வழியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பிரதமராக்கியதன் மூலமாக அவர் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதி தெரிவொன்று நடைபெற்ற பொழுது இந்த ஊழல் பேர்வழிகள் இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தார்கள். அதன் மூலமாக இன்று பின்கதவாலே பதவியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்து குட்டிச்சுவராக்கிய ராஜபக்ச குடும்பத்தினரை முழுமையாக பாதுகாக்கின்ற செயல்பாட்டை இன்று செய்து கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம்
ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்த ஃபோர்ட் சிட்டி அண்டிய கடல் பகுதியிலே கப்பல் ஒன்றிலே சுற்றுலா சென்ற ராஜபக்ச கும்பல், புகட்டுவ மொட்டு கும்பல், அங்கே அவர்கள் ஒரு மிகவும் மகிழ்வான ஒரு சுற்றுலா ஒன்றை கடலிலே மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு விருந்தும் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவும் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இன்று கடலிலே சுற்றுலா செய்து விருந்துண்ணக்கூடிய அளவுக்கு மொட்டு தரப்பினர் என்று துணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்தளவு தூரத்திற்கு இந்த நாட்டை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பினூடாக நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் என்று அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு கூறிய பிற்பாடும் கூட இன்று ராஜபக்ச தரப்பினர், மொட்டு தரப்பினர் இன்று மிக வெளிப்படையாக இந்த கடல் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டு விருந்து பிரசாரத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மொட்டு தரப்பினரையும் ராஜபக்ச தரப்பினரையும் பாதுகாப்பதிலே ரணில் விக்ரமசிங்கே இவ்வளவுத்திற்கு தீவிரமாக செயல்பட்டிருக்கின்றார். அவர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கவில்லை, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவில்லை. மாறாக இந்த சொந்த மக்களினாலே விரட்டியடிக்கப்பட்ட ராஜபக்சேக்களை பாதுகாப்பதிலே ரணில் விக்ரமசிங்கே வெற்றியடைந்திருக்கிறார் என்பதை மட்டும்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நாட்டினுடைய அழிவுக்கு அவர் மேலும் அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே நான் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாடு ஒருபொழுதும் இந்த அணுகுமுறை மூலமாக கட்டியெழுப்ப முடியாது. மாறாக வரி அதிகரிப்புகள் ஊடாக இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது. மாறாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களையும் நடுத்தர மக்களையும் அவர்களுடைய முதுகெலும்பை முறித்து நாட்டை மேலும் மேலும் பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு அணுகுமுறையை மட்டும்தான் உங்களால் கைக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த போக்கிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வினயமாக கேட்கின்றோம். நீங்கள் தவறுகளை சரியாக இனங்காண கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாடு அழிவுக்கு காரணமாக இருப்பது 75 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் இந்த நாட்டினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும், சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக நீங்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக ஒருபொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. இந்த வரி திருத்தங்கள் ஊடாக, இந்த வெட்வரி அறிமுகத்தின் ஊடாக, இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மாறாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களை ஒடுக்குவதற்கு, அவர்களுடைய குரல் வழியை நசுக்குவதற்கு மட்டும்தான் இந்த சட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது தமிழர்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் தொடர்ந்தும் அவர்களுடைய குரல் வழியை நசுக்கி, அவர்களை அழித்து, அவர்களுடைய அடையாளங்களை அழித்து இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நிகழ்ச்சிகளுக்குள் கொண்டு செல்வதற்கு மட்டும்தான் உங்களுக்கு உதவுமே தவிர, நான் முடிக்கிறேன், கொடுங்கள், நான் குரல் வழியை நசுக்குவதற்கு மட்டும்தான் உங்களுக்கு வழிபோக்குமே தவிர ஒருபொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உதவப் போவதில்லை. ஆகவே நீங்கள் சமர்ப்பித்திருக்கிற இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வாபஸ் பெறுங்கள். வாபஸ் பெற்று தமிழ் மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு பிளீஸ் ஒரு நிமிஷம் கொடுங்கள். தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டு வாருங்கள். அதற்கு பிற்பாடு இந்த நாட்டை நாங்களும் நீங்களும் சேர்ந்து கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்னதாக நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என்ற தடைப்பட்டியலில் இருந்து நீக்குங்கள். ஜேவிபியை எப்படி நீங்கள் நீக்கி இருக்கிறீர்களோ அதே போன்று தமிழீழ விடுதலை புலிகளுடைய தடைகளை நீக்குங்கள். தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான ஒருபொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதை கூறி தயவு செய்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வர முன்வருங்கள் என்று கூறி வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிற்றூழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை 10 மணியளவில் வைத்தியசாலை நுழைவாயில் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள அதிகரிப்பு, ஊழியர் பற்றாக்குறையினை உடன் நிவர்த்தி செய், வாழ்வாதாரத்தினை அதிகரி போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து 30 நிமிடங்கள் அமைதியான முறையில் இப்போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வைத்தியசாலை சிற்றூழியர்கள் சுகையின விடுமுறை வழங்கி கடமையிலிருந்து விலகி குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்நிலைகளில் இருந்து முதலைகள் போன்றவை வெளியேறி மக்கள் குடியிருப்புக்குள் வருவதன் காரணமாக மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக சிறிய குளங்கள் நிரம்பி வழியும் நிலை காணப்படுவதோடு ஆறுகள் பாவிகள் பெருக்கெடுத்து வருகின்றது. இந்நிலையில் குளங்கள் பாவிகள் ஆறுகளிலிருந்து முதலைகள் வெளியேறி மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்லும் அதே நேரம் கால்நடைகளையும் பிடித்துச் செல்லும் நிலைமை காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்டு கூலாவடி பகுதியில் அதிகளவான மக்கள் வாழும் பகுதிக்குள் ஒன்று காலை முதலை ஒன்று புகுந்ததனால் அப்பகுதியில் மக்கள் அச்சமடைந்த நிலைமையினை காண முடிந்தது. இது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த முதலையினை கொண்டு செல்லும் நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இதேபோன்று நேற்று மாலை திருப்பணுகாமம் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த முதலையொன்று மாடு ஒன்றை பிடித்துச் சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த முதலை மாட்டை பிடித்து ஆற்று பகுதிக்குள் இழுத்து சென்றதாகவும் மக்கள் தெரிவித்திருப்பதோடு குறித்த பகுதியில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் குளங்கள் பாவிகள் ஆறுகள் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் முதலைகளின் நடமாட்டம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிதி பற்றாக்குறை நிலவுவது உண்மை எனினும் நிதியை விடுவித்து பல விடயங்கள் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடும் உறவுகளுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அதேபோல் மேச்சத்திரை விவகாரங்களில் உரிய நிலங்கள் மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் மக்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றினாலே நாடு பொருளாதார ரீதியில் முன்னேறும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இன்று சபையில் தெரிவித்தார். மேன்மதங்கை ஜனாதிபதி அவர்களே, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்குரிய தீர்வை, அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆக குறைந்த தீர்வையாவது நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற அந்த மனவேதனையில் அந்த மனைவிமாரும் தாய்மாரும் படுகின்ற துன்பம் என்பது மிகவும் ஒரு அவஸ்தையான விடயம். ஆகவே அன்றையான் அந்த 5ஆம் தேதி வவுனியா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஜெனிட்டா என்ற அந்த சகோதரிக்கு நான் நினைக்கின்றேன் நாளைக்கு அவருடைய வழக்குத்தவணை இருக்கிறது. அவரை நீதிமன்ற கட்டளையை மீறி கைது செய்தது என்பது நான் கருத்து கூற வரவில்லை. ஆனால் அவர்களுடைய மனவேதனையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குரிய நீதியையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் நான் இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். அடுத்ததாக இன்றைய இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தொடர்பாக இன்றைய விவாதத்தின் போது வரி அறவிடாமல் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாதென்பது ஒரு பொருளாதார வல்லுநர்களுடைய நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை, அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் மக்களை பொருளாதாரத்தில் எவ்வாறு கட்டியெழுப்புவது, உயர்த்துவது என்பது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய கொள்கையில் அது தவறுதலாக இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு நாடு மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் தள்ளப்பட்டது. நாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்கியது. நாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் பொறுப்படுத்தார். நாட்டை எப்படி கட்டியாள்வது, நாட்டை எப்படி பொருளாதாரத்தில் மீட்பதென்ற வகையில் தற்பொழுது வரிகள் அறவிடப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு நேரடியான ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது. பலர் கூறுகிறார்கள், மேற்குலக நாடுகளில் வரி இல்லையா? மேற்குலக நாடுகளில் வரி இருக்கிறது, இதைவிட மேலதிகமான வரிகள் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் அங்கு ஒரு பொருளாதார ரீதியில் மக்களுக்கு சகல விதமான வசதிகளும் செய்ய கொடுக்கப்படுகிறது. நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் விவசாயத்துக்கு நிலம் வழங்கப்படுகிறது. அதற்குரிய மானியம் அடிப்படையில் அதற்குரிய உற்பத்தி பொருட்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு விவசாயம் செய்கின்ற நிலங்களே பறிபோகின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அதாவது வரி அறவிடுவதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். ஆனால் மக்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு கட்டியெழுப்பப்படும் என்பதை அரசு ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அரசாங்கம்
செய்து கொடுக்க வேண்டும். மழை பெய்கிறது, இயற்கை அனர்த்தத்தின் ஊடாக பல்வேறு பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படுகிறது. நேற்று முதல் கூட கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் அதிகமான வெள்ளம், மழை நீரினால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பல்வேறு விதப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த மழை நீரை சேகரிக்கின்ற திட்டம் இல்லை. விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் நீரை பெற்றுக் கொடுப்பதற்குரிய திட்டங்கள் இல்லை. விவசாயிகளுக்கு பொருத்தமான நேரத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற விதை நெல்லாக இருக்கலாம், அல்லது மானிய பசலைகளாக இருக்கலாம், அல்லது அதற்குரிய பணங்களாக இருக்கலாம். அந்த உரிய காலகட்டத்தில் வழங்குவதன் ஊடாகத்தான் அந்த விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்தினால் விவசாயிகளை எவ்வாறு பொருளாதாரத்தில் கட்டியெழுப்புவதென்பது அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். குறிப்பாக அண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய பிரதேசத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. சூறாவளியினால் வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி இருந்தது. விவசாயிகளுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக குறிப்பாக வீரசிங்கண்ண போன்ற பலர் தங்களுடைய நிலங்களை வந்து, தங்களுடைய வயல் நிலங்களை வந்து பார்க்கும்படி கேட்டிருந்தார்கள். நான் போய் இரிகேஷன் இன்ஜினியரையும் அழைத்து அந்த பிரதேசத்தில் அவசர தேவையாக உடனடியாக ஒரு சில நீர் வளைந்தோடுவதற்குரிய ஏற்பாடுகளை இரிகேஷனுடைய உதவியுடன் செய்து கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த அவர்கள் விதைத்த அந்த விதை நெல் என்பது முழுமையாக பழுதடைந்து விட்டது. அவர்கள் மீண்டும் விதைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் வெள்ளத்தால் ஏற்பட்ட பிரதேசங்களுக்கு ஆக குறைந்தது அந்த விதை நெல் காசையாவது வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆக குறைந்தது ஒரு 8000 ரூபா சரி அவசரமாக அந்த விதை நெல்லுக்கும் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட அந்த செலவுகளுக்குமா அதை வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் விவசாயிகளை மக்களை பொருளாதாரத்தில் கட்டியெழுப்ப முடியும். அவ்வாறு இல்லாமல் இந்த வருஷம் ஏற்பட்ட அழிவுக்கு அடுத்த வருடம் 2000 ரூபா 3000 ரூபா கொடுப்பதால் அந்த விவசாயிகள் பொருளாதாரத்தில் அவர்களை வளர்ச்சியடை செய்ய முடியாது. ஆகவே ஒரு மக்களை பொருளாதாரத்தில் வளர்ப்பதாக இருந்தால் விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய நீரை, அவர்களுக்கு மானிய அடிப்படையில் வழங்குகின்ற பசலைகளை உரிய காலத்தில் வழங்கப்பட வேண்டும். முக்கியமாக மழை நீரை சேமிப்பதற்குரிய திட்டங்களை உருவாக்க வேண்டும். தற்பொழுது நிதி பிரச்சனை இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சரியான ஒரு திட்டம் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் அதிகமான கால்நடை பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள். கால்நடை பண்ணையாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை பெரும்போக காலப்பகுதிகளில் அவர்கள் எங்கு சென்று மேய்ச்சல் நிலங்களாக பயன்படுத்துவதென்பது கால்நடை பண்ணையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் கால்நடை பண்ணையாளர்களுக்குரிய மேய்ச்சல் நிலம் ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேய்ச்சல் நிலங்களுக்குரிய கால்நடை பண்ணையாளர்களுக்குரிய மேய்ச்சல் நிலம் ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் பெரும்போ காலத்தில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நான் A32 வீதியால் பயணிக்கின்ற போது உண்மையில் ஒரு மனவேதனையும் வெட்கமும் அடைகின்றேன். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அந்த கால்நடை பண்ணையாளர்களுக்குரிய மேய்ச்சல் நிலத்தை சரியாக வரையறை செய்து கொடுக்க முடியாதையிட்டு நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் விடத்தத்தீவு முதல் கள்ளியடி, இலுப்பக்கடவை, மூண்டாம்பட்டி, வெள்ளாங்குளம் வரை, குறிப்பாக நானாட்டான், மாந்தை மேற்க பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடை பண்ணையாளர்கள்
தங்களுடைய கால்நடைகளை வீதியோரங்களில் வைத்து அவர்கள் எவ்வாறு அவர்கள் சிரமப்படுகிறார் என்பதை நான் கண்கூடாக காண்கிறேன். மழை காலங்களில் இரவு வேளைகளில் அவர்கள் மழையில் நனைந்தபடி கால்நடைகளை பார்க்கிறார்கள். இந்த அவல நிலை கால்நடை பண்ணையாளர்களுக்கு தேவையா? சர்வதேச பாதுகாப்புக்கு செல்லும் கடற்படை ஏன் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த தயங்குகின்றது என யாழ் மாவட்ட கிராமிய மீனவர் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் கேள்வி எழுப்பியுள்ளார். வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய இழுவை படகு சம்பந்தமான விடயம் இன்று இந்திய இழுவை படகுகள் தொடர்ந்தும் அத்துமீறிக்கொண்டே வந்து தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் ஊடாகவோ கடத்தொழில் அமைச்சின் ஊடாகவோ மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றோம். எங்களால் முடிந்த முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். போதிய இடங்களிலே நாங்கள் தேவைப்பட்ட திணைக்களங்களுக்கு முன்பாக போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். எதற்குமே எந்தவித முடிவும் ஏற்படவில்லை. இன்றும் கூட கடல் பிராந்தியத்தில் எங்களுடைய கடல் பிராந்தியத்திலே இழுவை மடி படகுகள் தொழில் செய்து கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான முறைப்பாடுகளும் எங்களுடைய அமைப்புகளுக்கு மீனவர்களினால் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இன்று அந்த இழுவை மடி படகுகளை எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ச்சியாக எமது நாட்டின் கடற்படை கைது செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது மீண்டும் அதிகரித்து கொண்டே போகின்றதை ஒழிய அது அந்த அத்துமீறிய தொழில் குறைந்தபாடாக இல்லை. அந்த தொழிலை கட்டுப்படுத்த கோரி நாங்கள் கடத்தொழில் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைய அவரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க கடற்படையினர் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிடிக்கின்ற செயல்பாடானது போதுமானதாக இல்லை. எங்களுடைய கடற்படை வலுவான கடற்படை. அவர்கள் எமது நாட்டின் எல்லையை பாதுகாக்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றார்கள். இன்னொன்று எங்களுக்கு அதை பற்றியான விடயம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு பாதுகாப்புக்கு செல்கின்ற எமது கடற்படையினர் எமது எல்லையை பாதுகாக்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். அந்த நிலையை கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே எமது கடற்படையினருக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் எங்களுடைய கருத்தை மேலும் தெரிவிக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றோம். அந்த கருத்தின்படி அவர்கள் எமக்கு கூறியதற்கிணங்க இங்கே பிடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் எந்தவித முடிவும் இல்லாமல் எங்களுக்கு எந்தவித முடிவும் இல்லாமல் திருப்பி அனுப்புறது எங்களுடைய அகலுக்கு மிகவும் மனவர்த்தத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையை மாற்றி எமக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவர்களை பிடிக்கின்ற விடயம் அதில் அவர்களை அனுமதிக்கிறது அவர்களை விடுதலை செய்கிறது ஒரு மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது மனித நேயம்தான், அது யாரும் மறக்க முடியாது. ஆனபடினாலே எங்களோட வாழ்வாதாரத்தையும் வளங்களையும் அளிக்கின்ற செயல்பாட்டுக்கு ஈடுபடுபவர்களை நல்ல ஒரு தீர்க்கமான எங்களுடைய வளங்கள் வாழ்வாதாரங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தாமல் அவர்களை அனுமதிக்கிறது தான் அவர்களை அனுப்புறது தான் எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கின்றது. அதை எங்களுடைய அரசாங்கம்
இரண்டு இந்திய அரசாங்கத்தோட கதைச்சு நல்ல முடிவை எடுத்து தரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, இலங்கையில் மிக நீண்ட கடற்பாலமாக காணப்படுகின்ற பாணர் பாலம் 60 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது. எனவே உடனடியாக புனரமைப்பு மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கௌரவ அமைச்சர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த பாலம் என்பது புங்குடுதீவு என்கிற 8 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட ஒரு பெரிய தீவு பகுதியையும், நெடுந்தீவு என்கிற ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவையும், நயினாதீவு என்கிற ஒரு தனித்தீவையும், நெடுந்தீவு என்ற தனித்தீவுகளை உள்ளடக்கிய ஒரு மிக பிரமாண்டமான மக்கள் பயணம் செய்கின்றதற்கான பிரதானமான பாதையில் இருக்கிற ஒரு பாலம். இந்த பாலம் 35 வருடங்கள் இல்லை, கிட்டத்தட்ட இது 60 ஆண்டுகளுக்கு முதல் தான் இந்த பாலம் போடப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டது. 35 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பாலம், நீங்கள் யுத்தம் முடிந்தே கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் 14 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் அந்த யுத்தம் நடந்த காலத்தில் இந்த பாலத்துக்கான எந்த ஒரு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த பாலம் புனரமைக்கப்பட்டது என்பது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முதல். ஆனால் இன்று அந்த தீவக பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போய் வருவதற்கு, குறிப்பாக நெடுந்தீவு மக்கள், நயினாதீவு மக்கள், புங்குடுதீவில் இருக்கின்ற மக்கள் போய் வருவதற்கு இந்த பாதை மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. அங்குள்ள மக்கள் குடியேறி வாழ்வதற்கு கூட அவர்கள் இந்த பாலத்தை தான் கேட்கிறார்கள். ஆகவே தயவு செய்து உங்களுடைய வழி ஏதும் இருக்கிறதா, ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோ அல்ல வேர்ல்ட் பேங்கோ ஏதாவது உலக வங்கியினுடைய உதவியோடாவது அவசரமாக இந்த பாலத்தை 4 கிலோமீட்டர் நீளமான இந்த பாலத்தை, இலங்கையில் மிக நீளமான இந்த பாலத்தை புனரமைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா, உங்களால் கூற முடியுமா? තිබෙනවා. අවශ්‍යම ඔබතුමා සඳහන් කළ පරිදි ලංකා රජයේ බදු ගෙවන ජනයාගේ අරමුදල් වලින් කෙසේවත් එය සකස් කළ නොහැකි. මේ උතුරු වසන්තය නැගෙනහිර උදානය යටතේ පසුගිය රජයේ සමයේ හදලා තියෙන සියලුම පාරවල් සහ පාලම් හදලා තියෙන්නේ ලෝක බැංකුවෙන් ආසියානු සංවර්ධන බැංකුව ඇතුළු අනිත් රාජ්‍ය වලින් ගත්ත ණය වලින්. මේ අවස්ථාවේදී බැරි ගරු මන්ත්‍රීතුමා අපි ඒ ගත්ත ණය ගෙවලා නැති නිසා ණය ප්‍රතිව්‍යුහගතකරණය කරන තෙක් අපි කොතරම් අත්‍යවශ්‍යයි කියලා කිව්වත් ඒ රටවල් ණය දෙන්නේ නැහැ. ඊටම සරල උදාහරණය ඔබතුමාටත් බලන්න පුළුවන්, කොව්වල පැත්තේ තියෙනවා ගුවන් පාලමක්. ඒ ගුවන් පාලමේ වැඩවලින් 95%ක් නිමයි. හංගේරියන් ආධාර. ලෝකයේ මේ ණය ප්‍රතිව්‍යුහගතකරණය කරන තෙක් කවුරු ආණ්ඩු වුණා කළත්, කවුරු ජනාධිපති වුණත් සතපහක්වත් දෙන්නේ නැහැ මේ ප්‍රතිව්‍යුහගතකරණය අවසන් වෙන තෙක්. ඉතින් අපි දැන් මේ සඳහා රජය ජනාධිපතිතුමා විශාල වශයෙන් රාජ්‍යයන් සමග කතා කරලා අවසාන තීන්දුවකට ඇවිල්ලා තියෙනවා. ප්‍රතිව්‍යුහගතකරණය කරන්න රටවල් එකඟ වෙලා තියෙනවා. ජපානය, ඉන්දියාව, චීනය, ප්‍රංශය එකඟ වෙලා අවසාන කිවිසුම අත්සන් කරපුවාම අපි ඔබතුමාගේ යෝජනාව ඉදිරිපත් කරනවා. என்னுடைய இரண்டாவது கேள்வி, கௌரவ அமைச்சர் அவர்களே, வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இந்த பாலம் வழுக்கியாறு தொடக்கம் அராலி, வேலணை, புங்குடுதீவு வரையான இந்த மிக பிரமாண்டமான இந்த பாதை கடந்த 60 வருஷங்களுக்கு மேலாக எந்தவித புனரமைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் மக்கள் குறையாக சொல்கிறார்கள். அதிலே சில இடங்கள், இப்பொழுது புங்குடுதீவிலே சில பகுதிகள், வேலணையினுடைய சிறு பகுதிகளில் காப்பற்றிடப்பட்டிருக்கிறது வீதிக்கு மட்டும். ஆனால் இந்த 4 கிலோமீட்டர் பாலம் என்பது பயணம் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் சிதைந்து போயிருக்கிறது. ஆகவே அவசரமாக இதில் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. இந்த பாலத்துக்கு ஒரு அவசரமான ஒரு உதவியை, உதாரணத்துக்கு ஒரு ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்டில் நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டுகளில் ஒரு திட்டம் போடப்பட்டது. வழுக்கியாறு முதல் அராலி, வேலணை துறையிலிருந்து இந்த புங்குடுதீவு வரியான மடத்து வழி வரியான இந்த பாலமும் இந்த பாதைக்குமான திட்டங்கள் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே 16,000 மில்லியன் ரூபாய்களுக்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் அவை நடைபெறவில்லை. இப்பொழுது கூட நீங்கள் இந்த பாலத்தையாவது, கடைசி இந்த 4 கிலோமீட்டர் பாலத்தையாவது, இந்த வேலணை துறையில் இருந்து புங்குடுதீவு மடத்து வழி வரையான இந்த 4 கிலோமீட்டர் பாலத்தையாவது தயவு செய்து ஏதோ ஒரு வழியில் செய்வதற்கு, அதிலும் குறிப்பாக புங்குடுதீவை சேர்ந்த மக்கள் இன்று புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றார்கள். அவர்களும் கூட இதில் தலையிடுவதற்கு, தங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்தால் எல்லோரையும் இணைத்து இந்த பாலத்தை புனரமைக்கின்ற வேலையை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆக இதுக்கு ஒரு சரியான திட்டத்தை நீங்கள் வகுக்குமாறு நான் தயவாக கேட்கிறேன். 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள பிரித்தானிய இளவரசு ஆன் மற்றும் அவரது கணவர் வைஸ் அட்மிரல் சர் திமோதி லோரன்ஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தனர்.
இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விசேட உலங்கு வானூர்தி மூலம் வருகை தந்த இளவரசி யாழ்ப்பாணம் நாவாந்துறை பொது மைதானத்தில் தரையிறங்கிய போது வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவரை வரவேற்றார். இதன்போது பிரதானிய இளவரசி ஆன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோருக்கிடையில் சிநேகபூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணம் வந்திருந்த இங்கிலாந்து இளவரசி ஆன் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கும் விஜயம் மேற்கொண்டார். சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறும் வரை குருந்தூர் மலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் பௌத்த வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கானது முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சட்டத்தரணி தனஞ்சயன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குருந்தூர் மலை பிரதேசத்திலே நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்றப்பட வேண்டும் என அமைதி வழியிலே போராட்டத்தை நடாத்திய அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளடக்கிய நபர்களுக்கு எதிராக முல்லைத்தீவு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் B-688 கீழ் 2002 நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கின் போது முல்லைத்தீவு போலீசார் தாங்கள் இது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் மேலதிக ஆலோசனை பெற வேண்டும் என விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இன்றைய தினம் சந்தேக நபர்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட 5 நபர்களாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் சார்பிலே முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினை சார்ந்து அனைத்து சட்டத்தரணிகளும் ஆஜராகி நாங்கள் விண்ணப்பம் செய்திருந்தோம். குறித்த வழக்கானது பிள்ளையாக்கு தாக்கல் செய்யப்பட்ட அமைதி வழியிலே போராடிய அரசியல்வாதிகள் மற்றும் சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கென மன்றிற்கு தெரிவித்திருந்தோம். மேலும் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறும் வரையில் இவ்வழக்கினை கிடப்பில் போட வேண்டும் எனவும் மேலதிகமாக இந்த வழக்கினை தொடர வேண்டும் என சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மாத்திரம் குறித்த சந்தேக நபர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கானது நீதிமன்றிலே கொண்டு செல்லப்பட முடியும் எனவும் விண்ணப்பம் செய்திருந்தோம். அதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் குறித்த வழக்கினை இன்றைய தினத்திலிருந்து கிடப்பில் போட்டுள்ளார். மீளவும் அறிவித்தல் கிடைத்தால் மாத்திரம் குறித்த சந்தேக நபர்கள் வழக்கிற்கு வருகை தர வேண்டும் என மேலும் தெரிவித்தார். குறித்த வழக்கிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் விடோ நோகாராதலிங்கம், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜூட்சன் ஆகியோர் தோன்றியிருந்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிடுவார் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என பலர் தெரிவிக்கின்றனர். அவர் போட்டியிடுவார் என நான் தெரிவிக்கின்றேன் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தற்போது இந்த விடயத்தில் மௌனத்தை கடைபிடிப்பதை ஏற்றுக்கொண்டுள்ள ஹரின் பெர்னாண்டோ உத்தியோகபூர்வமாக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கிராமிய மட்டத்தில் கட்சி கவனம் செலுத்துகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி பிளவுபட்டுள்ளதனால் ரணில் விக்ரமசிங்கவிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், பிரச்சாரம் இல்லாததால் எதிர்க்கட்சி மாத்திரமே இலங்கையில் உள்ளது என தெரிவிப்பது சுலபம். ஆனால் எதிர்க்கட்சி இரண்டாக பிளவுபட்டால் ரணில் விக்ரமசிங்க வெற்றியை நோக்கி செல்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியின் வாக்குகளை பிளவுபடுத்தும் வாய்ப்புள்ளதனால் எங்கள் வேட்பாளர் முன்னிலை பெறுவார் எனவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தமிழக அரசாங்கத்தால் நடாத்தப்படும் அயலக தமிழர் தின விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் கலந்து கொண்டுள்ளார். சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறவிருக்கும் குறித்த விழாவானது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், துபாய், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து தமிழ் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த விழாவில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மனு கணேசன் மற்றும் துறைசார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து தொழிலாளர்களையும் உள்ளடக்கிய புதிய சமூக பாதுகாப்பு திட்டம் அடுத்த 3 மாதங்களுக்குள் அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து பொதுவான பாதுகாப்பு அமைப்பு தயாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொழில் உறவுகள் அமைச்சர் என்ற வகையில் இந்த நாட்டின் அனைத்து தொழிலாளர்களையும் சமமாக பேண வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. கருசரு வேலை திட்டத்தின் கீழ் 20 விடயங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். எவ்வாறாயினும் சகலரதும் பங்கேற்புடன் சட்டத்தரணிகள் சங்கம், வைத்திய சங்கம், கட்டட கலைஞர் சங்கம் போன்ற சங்கம் ஒன்றை நிறுவ எதிர்பார்த்துள்ளோம். இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு தொழிற்சங்கம் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வாறே இதனுடன் தொடர்புடைய சட்டங்கள் வேலைவாய்ப்பு காப்பீட்டு சட்டத்தின் கீழ்
நடைமுறைப்படுத்த உள்ளது. மேலும் தொழில் கண்ணியத்திற்கான மேலதிக அத்தியாயம் ஒன்று புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தியுள்ளோம். இன்று நீங்கள் அமைக்கும் சங்கம் உங்கள் தரத்தை நிர்ணயிக்கும். அதை பல அரசு நிறுவனங்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கட்டுமான பணியின் போது கட்டட கலைஞரின் கையொப்பம் எவ்வாறு அவசியமோ அவ்வாறே மின்னியலாளர்களுக்கான ஒரு திட்டத்தை எங்களால் செயற்படுத்த முடிந்தது. இந்த வேலை திட்டத்தின் ஊடாக மின்னியலாளர்களின் மதிப்பையும் பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. இதன் பின்னர் ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் போன்று தனியான நிதியங்களோ விவசாய காப்புறுதி உட்பட ஏனைய காப்புறுதி திட்டங்கள் ஒன்றி நாட்டின் தொழிலாளர்களுக்கான பொதுவான வேலை திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். இதற்கான பூர்வாங்க வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை 3 அல்லது 4 மாதங்களில் பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின்படி பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நெடுஞ்சாலையிலோ அல்லது பொது இடத்திலோ மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்துடன் தொடர்புடைய குற்றத்திற்காக மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக கருதப்படும் ஒருவருக்கு இந்த தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் மாத்திரமன்றி விமானம் அல்லது கப்பலில் மேற்கொள்ளப்படும் குற்றங்கள் தொடர்பிலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த யோசனையின்படி கொலை, காயம், பணைய கைதிகள் அல்லது கடத்தல் ஆகியவையும் குற்றமாகவே கருதப்படும். பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு கடுமையான சேதம் விளைவிப்பது, மக்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்தை உருவாக்குவது மற்றும் எந்தவொரு மத அல்லது கலாச்சார சொத்துக்களையும் அழிப்பது அல்லது தீவிரமாக சேதப்படுத்துவது ஆகியவையும் குற்றமாகும். அத்துடன் இந்த சட்டமூலத்தின்படி கொலை குற்றத்திற்காக மேல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ இந்த சட்டமூலத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்தியாவின் தமிழக அரசினால் நடாத்தப்படும் அயலக தமிழர் தினம் 2024 விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக இந்தியா சென்றுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தானால் அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 3ஆம் ஆண்டாக தமிழ் வெல்லும் என்னும் கருப்பொருளை மையமாக கொண்டு மாபெரும் அயலக தமிழர் தின விழா நடைபெறுகின்றது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்றும் நாளையும் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நிகழ்வானது நடைபெறுகின்றது. இந்நிகழ்வில் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், கனடா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உட்பட 58 நாடுகளிலிருந்து தமிழ் வம்சாவளியினர், அமைச்சர்கள், கல்வியாளர்கள், கவிஞர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமாறு செந்தில் தொண்டமான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரை தமிழக அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் நேரடியாக சென்று வரவேற்றுள்ளார். இந்நிலையில் அயலக தமிழர் தினம் 2024 விழாவில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் சிறப்புரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்க தலைவி கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்துள்ள பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபான் மெக்னோடக் இது தொடர்பில் பிரிட்டன் வெளிவகார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி சிவனந்தன் ஜெனிட்டா கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் என தெரிவித்துள்ள அவர், இந்த கைது குறித்து பிரிட்டனின் கண்டனத்தை தெரிவிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களை தாக்கிய போலீசாரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கையிடம் கோர வேண்டும். நியாயமான விசாரணைகளை கோர வேண்டும். அதற்காக பிரிட்டனின் வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் சிபான் மெக்டோனாக் தனது கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ஜனாதிபதியை சந்திக்க முயன்ற வேளை அவர் கைது செய்யப்பட்டார் என சிபான் மெக்டோனாக் தெரிவித்துள்ளார்.
துயரத்தில் சிக்குண்டுள்ள காணாமல் போனவர்களின் உறவுகள் அவர்கள் எங்கே வைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அறிய விரும்புகின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து அவர்களின் வேண்டுகோள்களை செவிமடுக்க மறுத்துள்ளார். அதேவேளை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் பாதுகாப்பு படையினரால் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள். உலகில் அதிகளவானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட நாடுகளில் இலங்கை 2வது இடத்தில் உள்ளது என ஐநாவின் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான செயற்குழு தெரிவித்துள்ளது எனவும் அவர் தன்னுடைய கடிதத்திலே தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.